அவனை யாருன்னு கேட்டு மொத்தமே சொல்லுங்க டிரைவர் சொல்லு. படிக்கிறானுங்களா என்ன ஆனுங்களா? அரசு பேருந்தில் ஏறி ரகளையில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள். பேருந்தில் பயணம் செய்த பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசியதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பள்ளியில 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கிட்டத்தட்ட 1700 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பள்ளி மாணவர்கள் யூனிஃபார்மோட திருத்தணி பேருந்து நிலையத்துக்கு 45 அப்படிங்கிற தடம் எண் மூலமா அருங்குளம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போறவங்க. பேருந்து படிக்கட்டுகள்ல தொங்குறதோடு மட்டும் இல்லாம பேருந்தோட மேற்கூரையில ஏறுறது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதனால பேருந்துல பயணிச்ச பயணிகள் மாணவர்களை திட்டி இருக்காங்க. இதுக்கு மாணவர்களும் பயணிகளை தகாத வார்த்தைகளால பேசினதா கூறப்படுது. இதனால அந்த பேருந்து டிஎஸ்பி அலுவலகம் பக்கத்துல பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நிறுத்தி இருக்காங்க. இந்த மாணவர்களோட செயலால எங்க ஊருக்கு கரெக்டா டைமுக்கு பஸ் வரதில்லை அப்படின்னு, நாங்க வேலைக்கு போறது முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு பெண் பயணிகள் குற்றம் சாட்டி இருக்காங்க. மாணவர்களோட அட்ராசிட்டியால டிஎஸ்பி அலுவலகம் முன்னாடி பேருந்து நிறுத்தப்பட்டதுனால காவல்துறை அதிகாரிகள் வந்த உடனே மாணவர்கள் பேருந்துல இருந்து இறங்கி ஓடி மறைஞ்சிருக்காங்க. இந்த அட்ராசிட்டியை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பயணிகள் கோரிக்கையை விடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்தால அங்க பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. திருமாவளவுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க, எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம். உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். கொலை செஞ்சு இருக்கிற மாட்சியர்ல அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்தை உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா? என்ன நீங்க சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாதா? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு, யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுற ஒரு போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் டெத்ல இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. தெரியாம நீ ஏன் இருக்கிற? எனக்கு தெரியல. எனக்கு நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எங்களை எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நாங்க அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது. எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் பிள்ளைகள். நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம், பயம் இல்லாமல் வாதாடுவோம், பயம் இல்லாமல் சேருவோம், பயம் இல்லாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம். ஆனால் சட்டத்தின் வழிபடி, ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றதுதான் எங்களுடைய எச்சரிக்கை. ஸோ அதுதான். அதனால வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணன் திருமாவளவுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா, உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் நீங்க.